10 ஆண்டுகள் கண்டும் காணாமல் இருந்துவிட்டு தற்போது மீனவர்களின் வாக்குகளை பெற கச்சத்தீவு பிரச்சனையை பாஜக கையில் எடுத்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். ராமநாதபுரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாளை ஆதரித்து அரண்மனை பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பேசினார். அப்போது கச்சத்தீவை இந்தியாவுடன் இணைக்க மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா குரல் எழுப்பியதாக கூறினார். அவர்கள் 10 ஆண்டு காலம் கிடைப்பிலே போட்டு விட்டார்கள். 10 ஆண்டு காலம் கழித்து இப்பொழுது தேர்தல் வந்துவிட்டது. மீனவர்களுடைய வாக்கு அவர்களுக்கு தேவை. அதற்காக பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவர்கள் இன்றைய தினம் கச்சத்தீவை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலில் அதிமுக திமுக இடையேதான் போட்டி நடப்பதாகவும் அதில் அதிமுக முதலிடத்தில் இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். இதனைத் தொடர்ந்து சிவகங்கை அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸை ஆதரித்து காரைக்குடியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது ஸ்டாலின் ஊர் ஊராக சென்று பெட்டி வைத்து மக்களிடம் பெற்ற மனுக்களின் நிலை என்ன என்று கேட்டார். பத்திரமா கொண்டு வீட்டில் வச்சுட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பெட்டியை பூட்டை திறந்து பெட்டியை திறந்து மனுவை படிச்சு உங்க பிரச்சனை தீர்க்கிறேன்னு சொன்னார். ஆட்சி வந்துடுது. சாவி தொலைஞ்சு போச்சு என்னமோ தெரியல, பொட்டியே காணாத போச்சு என்னமோ தெரியல. இந்த மனுலாம் என்னாச்சு? ஏங்க இந்த மனுலாம் என்னாச்சு? மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்று ஸ்டாலின் பேசி வருவதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி, மத்திய அரசு எப்போது நிதி கொடுத்துள்ளது என்றும் விமர்சித்தார். மேலும் மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்றால் மாநில அரசு நிதியிலிருந்துதான் செலவழிக்க வேண்டும் என்றும் மாநில அரசை மக்கள்தானே தேர்வு செய்திருக்கின்றனர் என்றும் பேசினார். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்று சொல்லிவிட்டு அரசு ஊழியர்களை திமுக அரசு ஏமாற்றிவிட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார்.